ஹாய், டுடே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஆரஞ்சு இல்லைங்க. ஸோ ஆரஞ்சு குனாஃபா பன் வெளியே சாஃப்டாகவும் உள்ள கிறிஸ்பியான பிஸ்தா வச்சுக்கிறேங்க. இதுக்கு நான் ரியல் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். ஆரஞ்சோட ஸ்கின்னை வந்து நான் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. அப்புறம் ஆரஞ்சோட ஜூஸு தேவைப்படும். சீட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மைதா மாவு, ஈஸ்ட், பிஞ்ச் ஆஃப் சால்ட், சுகர் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆரஞ்சோட தோல், தென் ஆரஞ்சோட ஜூஸ், ஃபுட் கலர் தேவைப்பட்டால் ஆரஞ்சு கலர் நமக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது பேட்டர் நம்ம ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிஸ்தா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். அதோட நான் வந்து குனாஃபாக்கு யூஸ் பண்ணுற வெர்மிசலி ரோஸ்டட் எடுத்து வச்சுக்கிறேன். அதை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கிறேங்க. பிஸ்தாவை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் சுகர், அதோட வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு பிஸ்தா பவுடரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓரளவுக்கு வெந்து வரும்போது நம்ம அந்த வெர்மிசலியும் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து ஒரு திரண்டு வரும்போது கொஞ்சமாக அன்சால்ட்டட் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்து எடுத்துக்கலாம். பட் எனக்கு நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வேணும்னால நான் நல்லா ஒட்டாமல் வர வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து நான் ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அந்த பேட்டரை வந்து அந்த மாவை எடுத்துகிட்டு நான் சப்பாத்தி மாவு திரட்டிக்கிறேன். நல்லா திரட்டி வரப்போது ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி வச்சு அதுக்குள்ளே அந்த பால் வச்சு இதை மூடிக்கிட்டு அப்படியே பால் ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்க்யூவர் வச்சு ஃபுல்லாக வந்து ஹோல் போட்டு வச்சுக்கலாம். குட்டி குட்டி ஓட்டையாக போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஆரஞ்சுக்கு மேலே அந்த மாதிரி குட்டி குட்டி ஓட்டை இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பண்ணி முடிச்சுட்டு இதோட நான் வந்து ஒரு 5 or 6 வந்து நான் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே வந்து க்ரீன் கலர், அது ஃபுட் கலர் தான், அது கொஞ்சம் மேலே வந்து காம்புக்காக அதை வச்சுக்கிறேங்க. இப்போ இட்லி குக்கரில் 10 to 15 minutes வரைக்கும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதை நான் பிளேட்டிங் பண்ணுறேங்க. உண்மையாக பார்க்க ஆரஞ்சு மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சுங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியே சாஃப்டாகவும் இல்லை கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.